சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. என் குடும்பங்களை கட்டுவார். 2026 தேவன் வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி. இடிந்து போன வாழ்க்கை, அதாவது மலிந்து போன வாழ்க்கை, ஒருவேளை சத்துரு இடித்திருக்கலாம், உலகம் இடிச்சிருக்கலாம், உறவுகள் இடிச்சிருக்கலாம். எங்கெல்லாம் இடிக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உங்களை கர்த்தர் கட்டுறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே என் ஜெப வாழ்க்கையை கட்டுங்க, என் ஊழியத்தை கட்டுங்க, என்னோட அர்ப்பணத்தை கட்டுங்க, என் தரிசனத்தை கட்டுங்க. நல்லதான் இருந்தேன், ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அந்த வேலை, அந்த பதவி, அந்த உயர்வு இதெல்லாம் வந்து எனக்கு எடுத்துருச்சு. ஒன்று சொல்லட்டுமா? செல்வம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே செல்வோம். செல்வம் என்ற வார்த்தைக்கு 16ஆம் சங்கீதத்தில் அந்த வசனம் இருக்குது, 6ஆம் வசனம். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். படிப்பீங்களா? 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். படிங்க யாராவது ஒருத்தங்க. 16ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். எஸ், அதுக்கு முந்தின வசனம் படிங்க. என் செல்வம் உமக்கு தேவையில்லாமல். இல்லையா? 16ஆம் சங்கீதத்தில் என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். 16ஆம் சங்கீதம், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். 2ஆம் வசனம். தேங்க்யூ. எத்தனை வசனம்? எல்லாம் சொல்லுங்க. என் செல்வம் உமக்கு, சத்தமா சொல்லுங்க ஐயா. என் பணம் உங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. அப்படியா? உங்க பணம் உங்க பிள்ளைகளுக்கு தேவை. கொடுத்தா நீங்க மம்மி, கொடுக்கலாம் நீங்க டம்மி. கொடுத்தா நீங்க அத்தான், கொடுக்கலாம் நீங்க செத்தான். என்ன அப்படி பாக்குறீங்க ஐயா? வேலை செய்யும்போது இருந்த அந்த மதிப்பு ரிட்டையர்ட் ஆன பிறகு இல்லை. புரியவே இல்லை. வேலை செய்யும் இருந்த மதிப்பு ரிட்டையர்ட் ஆன பிறகு இல்லை. உலகம் அப்ப எதை பார்க்குது? என்ன பார்த்தீங்களா? இந்த உலகம் உங்களை நேசிக்கல, உங்கள் உடையை நேசிக்குது. தமிழ் புரியுதா? உலகம் உங்களை நேசிக்கல, எதை நேசிக்குது? உங்களுடையதை. தமிழ் புரியலையோ? உலகம் நேசிப்பது என்ன அல்ல. புரியவே இல்லை. என் பிள்ளைகளா இருக்கட்டும், என் மருமகனா இருக்கட்டும், என் பேர பிள்ளைகளா இருக்கட்டும், என்னை நேசிக்கிறவர்கள் என்னை அல்ல, என்னுடையதை. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, தேவனே நாங்கள் உம்முடையதை நேசிக்கல, உங்களைத்தான் நேசிக்கிறோம் ஆண்டவரே. சத்தமா நம்புறீங்களா? ஹலோ, உங்க பிள்ளைங்க உங்களை நேசிக்கிறாங்களா? என்னையா? இல்லை. உங்க பென்ஷனை நேசிக்கிறாங்க, உங்க பணத்தை நேசிக்கிறாங்க, உங்க எஃப்டியை நேசிக்கிறாங்க, உங்க பேங்க் புக்கை நேசிக்கிறாங்க, உங்க ஏடிஎம் கார்டு நேசிக்கிறாங்க.